Chapter 3 example 3.9 பார்க்க போகிறோம். The sum of thrice the first number, second number and thrice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number, we get 2. If the third number is subtracted from the sum of twice the first, thrice the second, we get 1. Find the numbers. Numbers கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க சம் போட்டுடலாம். Solution. Let the three numbers be x, y, z. From the given data, we get the following equation. Data வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், equation ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். Thrice first number சொல்லியிருக்காங்க. ஸோ 3x plus y plus 2z equal to 5. இது first equation. x plus 3z minus 3y equal to 2. இது second equation. 2x plus 3y minus z equal to 1. இது third equation. ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா 1க்கு 2 தடவை கொஷினை ரீட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3x + y + 2z = 5. இங்கே பண்ணக்குள்ள 3x minus 9y plus 9z = 6. சைன் சேஞ்ச் பண்ணி கிராஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸோ ஆனால் 10y மைனஸ் 7z ஈக்குவல் டு -1. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணக்குள்ளே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆலையும் தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணுறோம். 6x + 2y + 4z = 10. 6x + 9y minus 3z = 3ன்னு நமக்கு கிடைக்கும். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிட்டு கிராஸ் அவுட் பண்ணிட வேண்டியதான். ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணிக்க வேண்டியதான். -7y + 7z = 7 கிடைக்கும். இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் 10y = -1. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் -7y + 7z = 7. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். 10yல -7y போயிடுச்சுன்னா 3y = 6. y அப்படியே வச்சுட்டு 6/3 = 2. ஸோ ஒயோட ஆன்சர் 2. சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y = 2ன்னு ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -14 + 7z = 7. 7z அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் இருக்குள்ள ப்ளஸ், ஸோ 21 ஆகிடும். z அப்படியே வச்சுட்டு 21/7 கேஸ் அவுட் பண்ணிங்கன்னா 3ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ z வந்து 3. y கண்டுபிடிச்சாச்சு, z கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x கண்டுபிடிச்சிடலாம். Substituting y = 2, z = 3 in first equation. 3x + 2 + 2 × 3 6 = 5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 8. இந்த சைடு வரக்குள்ள -8 + 5 மைனஸ் பண்ணிங்கன்னா -3ன்னு கிடைக்கும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3 அப்படியே கீழே கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 3 1s 3 கேன்சல் ஆனால் -1. இப்போ எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ரிசல்ட் எழுதிட வேண்டியதான். therefore x = -1, y = 2, z = 3. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.